முடியாது. ஒரு மலரிலிருந்து இனி வேலையாகவில்லை. ஆனால் அவர்கள் கிம் மீது 10 தேன் சட்டுகளை விட்டு சென்றார்கள். அருமை. ஆனால் க்ளோயிடம் 100 அடுக்குகள் இருக்கின்றன. முதலில் டினாவோட தொடங்குவோம். செல் டினா, இத பார்க்கலாம். சரி. என்ன சுவை! எனக்கு தேன் சாரும் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ரொம்ப ஒற்றுது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் டோஸ்ட் பண்ணணும். அப்பத்தை டோஸ்டருக்கு அனுப்புவோம். அதே போல் காத்திருப்போம். அப்பா, இது ரெடியானது. இத பிடிப்போம். அதே போல். அப்படி மற்ற துண்டு எங்கே? ஆச்சரியம் இல்ல. மன்னிக்கவும் கிம், இது என்னுடையது. அப்படித்தான். இப்போது நாம் ஒரு சாண்ட்விச்சை செய்வோம். டோஸ்ட், அதன் பின் ஒரு தேன் கூடு போடு, மேலும் டோஸ்ட் வைத்து மூடுங்கள். மிகவும் அருமை. இப்போது அதை முயற்சிக்கலாம். வாவ், அது சுவையாக இருக்கிறது. அதுவும் நுடலா டோஸ்டை விட கூட அதிகமாக சுவையாக உள்ளது. ருசி. ஓ வாசு, டினா, அது அருமையான யோசனை. ஆனால் இப்போது அது என் தருணம். நான் 10 தேன் கூட்டுகள் வைத்துள்ளேன். முயற்சிப்போம். நான் தேன் கூட்டிலிருந்து நேரடியாக தேன் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அது மிகவும் சுவையாகவும் இனிப்பு நிறைந்ததாகவும் இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். தேன் கூடுகள் மிகவும் மென்மையானவ, நெருக்கமானது. இதை விட அதிகம் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. நான் எனக்கு தேனின் ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். சரி, இப்போது கொஞ்சம் பாண்டா குடிப்போம். இப்போது நாம் இந்த பாட்டிலில் தேன் ஊற்றுவோம். அப்படிதான். எல்லாவற்றையும் பாட்டிலில் ஊற்றட்டும். எல்லாம் உறைய வேண்டி ஒரு குளிர் தெளிப்பின் மூலம் தெளிக்கவும். தேன் ஜெல்லி உறைந்த பிறகு நீங்கள் அதை சுவைக்கலாம். மிகவும் ருசியாகவும் அருமையாகவும் இருக்கின்றது. நான் உண்மையிலேயே இதை மிகவும் விரும்புகிறேன். பாடல் சுவையுடன் தேன் அற்புதம். குளோயி, இது இப்போது உன் தருணம். சரி, நான் முயற்சிக்கிறேன். மேலிருந்து தொடங்கலாம். எனக்கு 100 துண்டுகள் இருக்கின்றன. என் தேன் கூடுகளை முடிவில்லாமல் சாப்பிடலாம். ஆஹா, என்ன அருமையானது! இது இத்தனை ருசி என யார் நினைத்திருப்பார்கள்? தேன் கூடிலிருந்து தேன் ருசிகரமாய் உருகிறது. இதைவிட இதமானது என்ன இருக்க முடியும்? ஆம், இத பார்த்தாலே எனக்கு சுலபம் இல்லை. இல்லை, நான் இனியும் இத செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் மீதம் இருக்கிறது. சரி, அசைவில் அது ஒரு தேனியா? என் தேன் குழிவிலிருந்து விலகி இருக்கவும். இந்த காற்று எங்கே இருந்து வந்தது? இது தேனீக்களின் ராணி. அவை என் நோக்கி நேரடியாக வருகிறார்கள். தயவு செய்து எனக்கு துளைய வைக்காதே. கூலோ, உன்னை காப்பாற்றிக்கோ. அவங்கள ஒருவருக்கு பாதிப்படைச்சு இருக்க கூடாது. என்னை உதவுங்கள். அவன் என்னை கைவிடுவான். உதவுங்கள். அது மிகவும் சிறிய நுடல்லா. ஒரு நிமிடம். இந்த ஜார் சாக்லேட்டால் செய்யப்பட்டது போல தெரிகிறது. ஆமாம், கூல். என்ன? ஆமாம், எனக்கு ஒரு பெரிய நுடல்லா ஜார் இருக்கிறது. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். சாக்லேட் பொருட்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் கூல். ஆனால் அதை பாருங்கள். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். எனக்கும் இங்கே ஒரு பெரிய ஜார் இருக்கிறது. நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இது முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அதை நீ பாத்தியா? நான் மிகவும் கூல். ஆமாம், இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனாலும் இது ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட போகிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இது கேக் போல இருக்கிறது. இது அருமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆமாம், அடுத்தவர் யார்? நான் இருக்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, அதிலிருந்து உன் கைகளை எடு ஈதன். இது என் முறை இப்போது. ஆமாம், இந்த மூடியை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நுடலா ஜார் மூடியை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. குளிர். இப்போது முழு ஜாரையும் முயற்சிப்போம். ஆம், முதலில் நான் இதை செய்ய போகிறேன். மற்றும் அந்த வானவில் கேக்கை உள்ளே பாருங்கள். குளிர்.
மிகவும் சுவையாக இருக்கு. சூப்பர். நான் விரைவில் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். சுவையாக இருக்கு. சாண்டி எவ்வளவு சுவையாக இருக்கிறாள். சரி, நான் இனி தாங்க முடியாது. சாண்டி எல்லாவற்றையும் சாப்பிடும் வரை காத்திருக்க வேண்டும். சீக்கிரம், வேகமாக இரு. சரி, என் விரல்களில் மிகவும் குறைவாகவே உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாவ். முடியாத அளவுக்கு கிறிஸ்டினாக்சினேர் உள்ளன. மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. சரி, இப்பொழுது நான் இப்படி சாப்பிட போகிறேன். இது மிகவும் வசதியாக உள்ளது. மேலும் வேகமாக, நம்ப முடியாதது. இது உனக்கு பிரச்சனை இல்ல, சரிதானே? போய் வா சாண்டி, இந்த கேக் எனக்கே. தொடரு. நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, கடைசி அடுக்குகளை முடித்து விட்டோம். ஆமாம், இது மிகப்பெரிய ஜார், இன்னும் முடிக்கவில்லை. இது போய் இவ்வளவு எல்லாத்தையும் உன்னோட எப்படி ஆட போறது? சித்தி. ஆமாம், நீ சொல்வது சரி. ஆனால் இப்போது நான் உள்ளே இருந்து சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈதன், நீ ஏற்கனவே இனிப்புகளில் மூழ்கி இருக்கிறாயா? ஓ இல்லை, அதை பாரு. நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். ஐயோ நண்பர்களே, எனக்கு சர்க்கரை தலைக்கு ஏறிவிட்டது. ஆனால் எனக்கு பரவாயில்லை. நாங்கள் அற்புதமான சுவையான கேக்கை தொடர்ந்து சாப்பிடுகிறோம். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். ஓ ஆம். சீக்கிரம் சவாலுக்கு போகலாம். இது என் பாட்டில். அது என்னுடையது. சவாலை பியாதனத்தை அடங்குவோம். இது எனது பாட்டிலா. இது மிகவும் சிறியது. மற்றும் எனக்கு இதை விட பெரிய பாட்டில் எனக்கு ஒன்று தேவையானது உள்ளது. இதுதான். உன்னிடம் என்ன இருக்கிறதுன்னு உன்னால் தெரிகிறதா? வாவ். ஆமா, உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள். கிம், நீதான் அதிர்ஷ்ட கெட்டவள்னு சொல்லலாம். முதலில் உன்னுடையவற்றை நாம் சோதிக்கலாம். சரி, பாட்டிலை திறப்போம். இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது. இது ஸ்கிடில்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி. இதுவென்பதை நிச்சயமாக ருசிக்கலாம். இது மிகவும் சுவை. ஓ ஆம். ஓ, அடித்தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன. நான் என்ன செய்யணும்? நான் அதை எப்படி பெறுவேன்? காத்துரு. என் நாக்கு அது சிக்கியது. கூவெண்டின் சரி, உதவி செய். என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும். இதை வெட்டி விடுவோம். என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள். இல்லை, நான் அதை செய்தேன். நன்றி. சரி, இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம். இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ருசியாய் உள்ளது. சரி, இன்னும் கசக்க போறோம். ஓ, நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கிடைச்சிடுச்சு. வாங்க, பச்சை வெளியில் வரல. வாங்க, நான் அதை சுருக்க முடியல. அதை திறக்கலாம். நான் செய்து விட்டேன். இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம். இருங்கள். என்ன? என் கை அது சிக்கியது. பெண்கள், என்னை உதவுங்கள் தயவு செய்து. சரி, அட, சரி, அது தொடரு. சரி. இது சிறிது பிழுது பார்த்துடலாம். நான் நினைச்சதையால் இது எளிதல்ல. 1 2 1 0. உல்டிமா, எனக்கு வேற ஒரு இங்கே திட்டம் வேண்டும். ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது. நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம். ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடக்கின்றன. எனக்கு அவற்றை ரொம்ப அதிகமாவே வேண்டும். இது வேலை செய்கிறது. ஸ்கிடில்ஸ் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் விட்டது. இது மிகவும் ருசியா இருக்கின்றது. ஓயே, அடடே, ருசியானது. இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா? வணக்கம். அவைகள் வெளிவரவில்லை. என்ன செய்வது? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. அப்போது சரி, எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது. இப்போது நான் இந்த பார்ட்டிலை வெட்ட போறேன். பாருங்க, அது வேலை செய்தது. ஏய், இப்போது நான் அதை பிடித்துக்கொண்டு சுவை உங்களைப் போடலாம். போல என்னையும் உதவ முடியுமா? மிகவும் சரி. ஓ நன்றி. என் கைகளில் சில ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது இப்போது. ஆனால் இது வேலை செய்தது. மிகவும் நன்றி ஜீனா. நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரி. இது மிகவும் ருசியானது. நிறுத்த முடியல. ஓ ஆம்,
எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்க சுவையா உள்ளது. நான் முடிச்சிட்டேன். நன்றி. ஓ, எனக்கு மட்டும் ஒரு சர்க்கரை நோட் மாத்திரமே இருக்கு. ஆனால் எனக்கு அதை விட 10 கணக்கு இருக்கு. எனக்கு 100 இருப்பது போல உள்ளது. அது மிகுந்த இனம் புரியாததாக இருக்கிறது. நான் தொடங்கலாமா? அருமை. எனக்கு 1 மட்டுமே உள்ளது. சரி, இதை இப்படி சாப்பிடுவேன். அதை காற்றில் எறிந்து வாய் மூலம் பிடிக்கிறேன். வாருங்கள். அப்பா, நான் அதை பிடிக்கவில்லை. எங்கே அது? நான் என்னுடைய ஒரே நொறுங்கின் பூண்டு. ஓ, இது இருக்கிறது. ஆஹா, இறுதியாக நான் சாப்பிட முடிகிறது. இருங்கள், யாரும் பார்க்கவில்லையா? சரி. ஆஹா, சுவையாக இருக்கிறது. ஆம், அது அருவருப்பானது. சரி, சோஃபியா, இப்போது உங்கள் திறன். எனக்கு தெரியும். பாருங்கள், நான் எல்லாம் ஒன்றாகத்தான் சாப்பிட போகிறேன். இப்படித்தான் அசைத்து பார்த்து வென்றுவிட்டேன். நான் அவற்றை வாயில் போட்டு சாப்பிடுகிறேன். அருமை இல்லையா? இந்த தந்திரத்தை சமீபத்தில் கற்றுக்கொண்டேன். இப்போது உன் முறை, குவெண்டின். ஓ, எனக்கு 100 நிலக்கடலை விளையாட்டு பொருட்கள் கிடைத்ததில் உற்சாகமாக இருக்கிறேன். அப்படியே, அது எனக்கு போதுமானது. ஆம், நான் அவற்றை கைமூட்டைகளாக சாப்பிட முடியும். சரி. ஓ, அதுவரை வேகம். குவெண்டின், நீ ஒரே ஒரு தூசி பிளேடர் போல் தெரிந்துகிறாய். நீ சில வினாடிகளில் ஸ்கிடில் சர்க்கரை கடைகளை சாப்பிட முடிந்தது. அதுக்கு அப்படி இல்லை. நான் இதுவரை அப்படி ஒன்றும் பார்க்கவில்லை. பெண்களும் அதனால் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் பேச முடியவில்லை. சரி, இப்போது பயிற்சியான சில ஆண்டுகள். ஒரு நிமிஷம். என்ன திருப்தியாக இல்லை? எனக்கு ஸ்கிடில்ஸ் பாய் பண்ணா இருக்கிறதா? அப்பு. சரி, நான் நல்லாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். வாவ், கேட் கையில் 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. குவெண்டினிடம் 10 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. ஆனால் சோஃபியிடம் 1 துண்டு மட்டுமே இருக்கிறது. அவள் சோகமாக இருக்கிறாள். அப்படியானால் சோஃபியுடன் தொடங்கலாம். இந்த தர்பூசணி இனிப்பு, ஆனால் இதுல நிறைய விதைகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நான் முடித்து விட்டேன். என் புன்னகை எப்படி இருக்கிறது? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது குவெண்டினின் முறை. ஆமா, அருமை. எனக்கு தர்பூசணி மிகவும் பிடிக்கும். எனக்கு 10 துண்டுகள் உள்ளன. Miriam, நீ உஃபடக்ஸானி, சோஃபி, இது ரொம்ப இனிப்பு. பட்டன் ஃப்ரீட்டுனா தர்பூசணி சாப்பிட முடியும். உண்மையில அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். ஓ ஆமாம், அது ரொம்ப நல்லது. அட, உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு தர்பூசணி பீட்சா செய்வேன். இது அற்புதமானது. துண்டுகளை ஒன்னாக சேர்த்து மேல் ஓரியோவை சேர்க்கிறேன். இப்போது நாங்கள் சில நட்ஸ்களை போட்டு எல்லாவற்றையும் சாக்லேட் சிறப்புடன் ஊற்றப் போகிறோம். ஆம், இது ஏற்கனவே ஒரு பீட்சா போல தெரிகிறது. கூல். அருமையாக இருக்கிறது. என்ன சுவை. குவெண்டின், இங்கிருந்து போங்கள் பெண்களே. இது எனக்கு மட்டும். நான் இதை சுவைக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கண்டுபிடித்த மிக சிறந்த யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ஓ, ரயில் சூசு குவெண்டின் நகரத்திற்கு செல்கிறது. ஓ ஆம், ருசியாக இருக்கிறது. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. அது சாறு நிறைந்ததும் இனிப்பானதும் ஒரே நேரத்தில் உள்ளது. சரி, நான் முடித்து விட்டேன். கே, நீ இப்போது தொடங்கலாம். கூரே, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். வாருங்கள். ஆனால் நான் ஏன் ஒரு துண்டு மட்டும் சாப்பிடணும்? நான் ஒரே நேரத்துல பலவற்றை சாப்பிட முடியும். எனக்கு 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கின்றன. அருமை, என்ன சுவையான உணவு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் தர்பூசணி அதிகமாக குறையவில்லை. சரி, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, நான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன். சரி, தர்பூசணி துண்டுகளை எல்லாம் மிக்சியில் போடுவோம். இப்போது நான் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கப் போகிறேன். ஓ ஆம், சிறப்பு. இப்போது எல்லாத்தையும் இந்த பெரிய கண்ணாடியில வைக்கிறோம். மற்ற வெள்ளரிக்காய் துண்டுகளோட தொடர்றோம். எனக்கு தெரியும் நண்பர்களே, இது ஒரு சிறந்த யோசனை. முழு துண்டுகளிலிருந்து புது தர்பூசணி செய்ய வேண்டும். கூல். இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. சரி, மேலும் துண்டுகள், கடைசி துண்டுகள் மீதம் உள்ளது. என் கண்ணாடி நிறைந்து விட்டது. அருமை. இப்போது இதையெல்லாம் குடிக்க உதவ ஒரு குழாய் மட்டும் தேவை. மீண்டும் சுவையாக இருக்கிறது. ஆமா, இது மிகவும் சுவையா இருந்துச்சு. நான் அதை மிகவும் நிறைந்து விட்டேன்.
ஓ நம்பர்களே, எனக்கு உடம்பு சரியில்லை போல. எல்லா விதைகளும் வெளியே வருகின்றன. வாவ், இது விதை மழை. ஜிபி குடைய பிடிக்கவும். ஓஹோ, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். எல்லாரின் விருப்ப சவாலான சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய உணவுகளுடன் வரவேற்கிறோம். இப்போது எது யாருக்கு என்று பார்க்கலாம். வாவ், துப்பாக்கி சாகுபடி பெரிய இயந்திரம், அதுவும் இப்படி அற்புதமான பையில். எனக்கு அதிர்ஷ்டம். இது என்ன? இப்போ நான் சிகிச்சை அடைய வரும் என் வேலை போல தோணுது. ஓ, என்ன ஒரு பெரிய பாபிள்கம் மெஷின். நான் எமிலி, உன் வாரம். ஆமா, சரி, எனக்கு தான் வரிசை. அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே, பார்த்து பாரு. வெண்டி, உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது. ஆனால் கவலைப்படாதே, நீ முதலில் அதை மென்று விடலாம். ஆம், அருமை. குறைந்தது சில நல்ல செய்தி. சரி, வா, திறந்து வை. அடடா, என் விரல் சிக்க நினைக்கிறேன். ஐயோ, உதவுங்கள். நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. உனக்கு உதவுகிறேன். உங்கள் விரலை விரைவாக இழுத்து. நான் முயற்சிக்கிறேன். அப்படியே Tiara, je journalistiek terrestre. அது உண்மையாகவே வேலை செய்ததா? நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா? இதோ எடுத்துக்கொள். அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது. ஓ, இல்ல, சரியாச்சு. நான் சும்மாதான். சாம், நன்றி. அதை முயற்சிப்போம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆஹா, நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம். வாவ், அருமை. நான் உனக்கு கிடைக்காதே என்று நம்புகிறேன். உங்க விரல் இனி சிக்கலையா? சரி, என் பபுள் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு. இது பாதுகாப்பாக இல்லை. என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது. நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன். பார்ப்போம். அதை அங்கே போட்டோம். இது ஏன் பரிசு? பச்சை கம்மிதான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது. ஓஹா, ரொம்ப சுவையாக உள்ளது. அந்த புட்புட்டிகளை பாருங்கள். சரி, தொடரலாம். என்ன? என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா? நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஓ, எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை. பசளை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது? அப்போ பார்ப்போம். அதை வைப்போம். இப்போது ஓ இல்லை, இது வேலை செய்யவில்லை. சரி, இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம். ஓ இல்லை, மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்கிட்ட சா இல்ல, அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன். இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே. ஓ, நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன். ஆம், அது நல்லது. ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது. உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பாயங்காவை தர வேண்டும். காத்திருங்கள், நான் அதை உடைக்க முடியாது. ஏன் முடிகிறது? காத்திருக்கவும். இது ரப்பரால் ஆனது. ஏன் அதை கலைக்க? கீழ் நின் முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது. பார்த்தாயா? ஆமா, இந்த அளவுக்கு எளிதா? உதவிக்கு நன்றி. இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும். அதிகம் வேண்டும். செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம். அது மிகவும் ருசியாக உள்ளது. வாங்க போகலாம். சார்ம, இது ரொம்ப அழகா இருக்குது. ஓ, அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது. இப்ப நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம். ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன். ஆஹா, அதை பாருங்க. நான் இருக்கிறேன். அது வேணாமோன்னு நினைக்கிறேன். கேண்டடி.